விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ராஜின், நிஷா, ரஞ்சிதா 3 பேரும் சேர்ந்து இப்போ தீபாவை கடத்தி வச்சிருக்கிறாங்க. தீபா ரொம்பவே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ ராஜி அவங்கள அடிச்சிட்ருக்கிறாங்க. என்னை ஏன் கடத்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நிஷாவுமே வந்துடுறாங்க. ஏன் மேடம் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன தவறு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில் தான் நான் உங்ககிட்ட கேட்டதை நீ ஏன் எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி நிஷா கேட்குறாங்க. டெண்டர் பற்றின விஷயத்த சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியவே தெரியாது, நான் ரெடி பண்ணி கதிரேசன் சார் கிட்ட அனுப்பிட்டேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் அவங்க நம்புறதா இல்லை. ஏன்னா அவங்க குழந்தை எங்கே படிக்கிறாங்க, அதுவும் சிங்கிள் பேரண்ட், நீ தானே குழந்தைய வளர்த்துக்கிற, உனக்கு ஹஸ்பண்ட் வேறு இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் அவங்க ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் பரிதவிச்சு தான் போயிருக்கிறாங்க. இந்த டெண்டர் விஷயத்தை எப்போ தான் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. இன்னொரு பக்கம் இந்த டெண்டரை வச்சே ரொம்ப நாளாக ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. இப்போ இந்த சுடருமே எதற்கு வந்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் இப்போ அந்த டெண்டர் விஷயத்தில் ரொம்பவே இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறாங்க. கதிரேசனோட லாக்கர் கீயை எடுத்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் வச்சிருக்கிறாங்க. இப்போ ரகுவை பார்த்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறாங்க. அதற்கான திட்டமுமே இப்போ சுடர், ரகு 2 பேரும் சேர்ந்து போட்டிருக்கிறாங்க. மல்லியோட மொபைலுக்கு கால் வருது. இந்த மாதிரி ரேணுகாவை பார்க்குற அந்த வாசுதேவன் டாக்டர் அவைலபிளாக இருக்கிறாங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜயுமே வேலைக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி இருக்கிறாங்க. உடனே எப்படி நம்ம போகிறது, எனக்கு வேலை இருக்குதே அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறப்ப தான் கதிரேசன், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜய் போகிற வழியில் இப்போ ரகுவோட காரில் மோதிடுறாங்க. 2 பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் நடக்க தான் செய்யுது. தேவையில்லாத ஒரு சீன் அப்படின்னு தான் சொல்லணும். எதற்காக அவங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சாங்க அப்படிங்கிறதே தெரியலை. இப்போ ரகு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்து அப்போ சுடரை செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேர் ரேணுகா அப்படிங்கிறத மறந்து சுடர் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நிச்சயமாக இந்த ரேணுகா சிக்க மாட்டாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.